கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தானே இணைந்திருக்கிறீங்க. இப்போ நம்ம நிறைய பாயிண்ட் சொல்லலாம், வாக்குத்தத்தமாக இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம்? அப்படின்னா பிதாக்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, என்னெல்லாம் நிறைவேற்றுவேன் என்று சொன்னாரோ, அதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியாகமம், என்னாகமம், உபாகமம், பிதாக்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, அவங்களை எப்படி வாழ சொன்னார். இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சாபத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தார். புதிய ஏற்பாட்டில் நாம் அந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சில குடும்பத்தில் இப்போ இந்த வாக்குத்தத்தம் கேட்குறீங்க, பிரதர் எங்கள் வீட்டில் விக்கிர வழிபாடில் இருக்காங்க பிரதர், எங்கள் வீட்டில் கர்த்தரை யாரும் தேடலை, எங்கள் வீட்டில் பைபிளே வாசிக்கலை, எங்கள் வீட்டில் ஜெபமே பண்ண மாட்டேங்காங்க, நானும் ரொம்ப பைபிள் வாசிக்கலை, நானும் ரொம்ப கர்த்தரை தேடாமல் இருக்கேன், எங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு ஒருவேளை யாராவது புதுசாக இணைந்திருந்தால் நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக. இன்னைக்கு நம்ம சிந்தனையில், நம்ம நினைவில் நம்ம எதை யோசிக்கிறோம்? மனுஷனை யோசிக்கிறோமா, தேவனை யோசிக்கிறோமா? மனுஷனை யோசிக்கும்போது அவங்க சொன்ன காரியங்கள் நம்முடைய நினைவுக்கு வரும். நம்ம கர்த்தரை யோசிக்கும்போது கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காரோ அந்த நினைவு நம்முடைய இதயத்துக்குள்ள வரும். இப்போ என் பேர் ரவிராஜ், ஆன்லைன் மூலியமா நான் பேசிட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுல நான் எப்படிலாம் வாழ்ந்தேன், என்னோட வாலிப வயசுல நான் எப்படி வாழ்ந்தேன், நான் வியாபாரத்தில் இருக்கும்போது எப்படி வாழ்ந்தேன், கர்த்தரை விட்டு தள்ளிப்போய் எப்படி வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் ஆன்லைன் மூலியமா நான் பேசியிருக்கேன். இப்போ 2015 அப்புறம் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பைபிளில் எப்படிலாம் எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய வாழ்க்கை எப்படிலாம் இருந்துச்சு. அப்போ நான் கர்த்தரை நினைத்து பார்க்கும்போது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. 2025 ரவிராஜ் உயிரோடு இருக்கான் அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரவும் போலுமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். என்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு அனுபவம் எப்படி அப்படின்னா, நைட் நேரம் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக காத்திருப்பேன். நைட் நேரத்தில் அதிகமாக காத்திருப்பேன். இதையே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, தேவனை தேட ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து எழுத்து கூட்டி வாசிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய அந்த உலகத்தில் அந்த வியாபாரம், அந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய கேரக்டர், தேவையில்லாத நினைவு, தேவையில்லாத காரியங்கள், அதெல்லாம் ஒரு மனுஷன் வெறுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியமான வாக்குத்தத்தம். இதை ஏன் உங்களுக்கு ஆழமாக பேசுகிறேன் அப்படின்னா, நம்முடைய நினைவுலே தேவையில்லாத குப்பைகள் இருக்கக்கூடாது. அவன் என்னை ஏமாத்திட்டான், அவன் என்னை ஏமாத்திட்டா, அவன் என் ஃப்ரெண்டு என்கிட்ட இப்போ பேசலை, என்னை அவன் இப்படி மோசம் போக்கிட்டான், இப்படி பழைய நினைவுகள், பழைய காரியங்கள், செத்து போன காரியங்களை உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனோட வாழ்க்கையில செழிப்பு இருக்காது.
இல்லை 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 இல்லை, நான் இனிமேல் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் இனிமேல் கர்த்தரை மட்டும்தான் நான் நினைச்சு பார்ப்பேன். எனக்கு கர்த்தர் போதும். எனக்கு நித்திய ஜீவன் தருவாரு. நான் அந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பேன். நான் அவருடைய பிள்ளையா வாழ்வேன். நான் வெளிச்சத்தின் பிள்ளையா வாழ்வேன். நான் கர்த்தருக்காக நான் வாழ்வேன். நான் முழு நேரம் தேவனுடைய வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமானபடி வாழ என் வாழ்க்கையே நான் அர்ப்பணிப்பேன். முழு நேரமும். நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு என் வாழ்க்கையை முழுவதுமே அர்ப்பணிப்பேன். நான் கர்த்தரை நினைச்சு பார்ப்பேன். அப்படி யாரு நீங்க நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு அழகான வாக்குத்தத்தம். ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இப்போ இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நான் 2, 3 டைப்பா பேசிட்டு இருக்கேன். நம்முடைய நினைவுல உலகத்துக்குள்ள காரியம் இருக்கும்போது நம்ம கர்த்தரை மறந்து போயிட்டு இருப்போம். நம்ம கர்த்தரை நேசிக்கும் போது, நம்ம கர்த்தரை நினைத்து பார்க்கும்போது ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு பலனை கர்த்தர் நமக்கு தருவார். இன்னைக்கு அவ்வளவுதான் வாக்குத்தத்தம். அதுக்கு நான் என்ன பிரதர் செய்யணும் அப்படின்னா, உலகத்துல தேவையில்லாத குப்பைகளை யோசிக்கிறதை விட்டுட்டு, ஏன்னா இப்ப நிறைய குப்பைகள் தான் இருக்கு. செத்த கதைகள், பழைய வாழ்க்கை, ஜென்ம சுபாவம், மாம்சத்தினுடைய கிரியைகள், இந்த உலகத்துல அழிஞ்சு போற காரியத்துல விட்டுட்டு, கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் நமக்கு எப்படி கிருபை தாராரு, நாள்தோறும் எப்படி பாதுகாக்கிறார், நம்ம குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறார், கர்த்தர் எப்படிப்பட்டவர், என் வாழ்க்கையில எனக்கு கர்த்தர் என்னெல்லாம் நன்மை செஞ்சிருக்கிறார், என் நினைவுக்குள்ள எப்போ கர்த்தர் உள்ள இருக்கிறாரோ அந்த செகண்ட் ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அந்த வாக்கு தத்தங்களை தான் நம்ம தியானிச்சிருக்கோம். அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். இப்ப நம்ம வாழ்க்கையில ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கணுமா, நம்ம கர்த்தரை நினைச்சு பார்ப்போம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. புதிய நாள் ஜெபிப்போமா? அர்ப்பணிங்க, கேளுங்க. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் 1/2 மணி நேரம் விட்டா பேசுவேன். வாக்குத்தத்தம் அதனுடைய அர்த்தத்தை மட்டும் நம்ம சுருக்கி பேசுறோம். அதனால ஜெபிப்போம். வரக்கூடிய நாட்கள்ல இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் நம்ம மறுபடியும் தியானிப்போம். கண்களை மூடி புதிய நாட்கள் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய நினைவு கிறிஸ்துவுக்குள்ள, நாங்க கிறிஸ்துவுடைய அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த அனுபவத்துக்குள்ள வரணும்ப்பா. இந்த உலகத்துல அழிஞ்சு போற காரியங்களுக்கு வேண்டாம். என்னோட சிந்தனை கிறிஸ்துவ சிந்தனையோட இணைக்கப்படணும்ப்பா. எங்க நினைவு கிறிஸ்துவை பற்றினதாக இருக்கணும். அழிஞ்சு போற காரியங்களுக்கு வேண்டாம். மாயமான காரியம் வேண்டாம். பழைய வாழ்க்கை வேண்டாம். மனுஷனை நம்பி நினைக்கிற காரியங்கள் வேண்டாம். கர்த்தரை நினைச்சு பார்க்க எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க. அப்பேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை தாங்க. எங்களோட நினைவு எப்போதுமே கர்த்தரை சார்ந்து இருக்கணும். அழிஞ்சு போற காரியங்களுக்கு வேண்டாம். புது கிருபையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க. உங்களுடைய கரம் தொட்டு அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உங்களுடைய மகிமை இறங்கி வரட்டும். ஆவிக்குரிய கனிகளினாலும் ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க. கிருபையின் வரங்களால் நிரப்புங்க. ஞான வரங்களால் நிரப்புங்க. தீர்க்கதரிசன வரங்களால் நிரப்புங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல பண்ணிடும். வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, துதிக்க, உமக்கு பிரியமானபடி வாழ கத்து கிருபை செய்யுங்க. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பலன், அது கர்த்தர் தான்ப்பா தரீங்க. கர்த்தருடைய கரத்திலே இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் அவங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கணும். உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருந்து பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் உமொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. God bless you.